ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பின் கீழ் இந்த மாபெரும் கண்காட்சியில் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த சுதந்திர போராட்ட வீர மங்கையின் பெயர் பேகம் ஷாஹிபா ஜெய்னத் மஹால். நாம் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே சில விஷ கிருமிகளால் மக்கள் மத்தியிலே மத சாயம் பூசப்பட்டு பிளவு ஏற்படுத்த பார்க்கக்கூடிய நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இஸ்லாமியர்களை அவர்கள் தேச துரோகிகள் என்றும் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தின் விளைவால் தான் நமக்கு கிடைத்தது. அதிலே பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ததினால் தான் இந்த திருநாட்டில் நாம் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் நம்முடைய இந்த இந்திய சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதிலே 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போர், அந்த போரிலே நம் இந்திய நாட்டுக்காக பாடுபட்டு அதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் கடைசி முகலாய பேரரசரான பாதுஷா ஜாஃபர் ஆவார். அவர் இந்த நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்திருக்கிறார். அவர் வெள்ளையனால் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு காலை உணவு கொண்டு வரப்படுகிறது. அந்த காலை உணவை திறந்து பார்க்கும்போது அவர்களுடைய 2 மகன் தலைகளும் அதில் இருக்கின்றது. அந்த பார்த்து அவர் கலங்கவில்லை. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி கேட்கிறார், உன் நெஞ்சில் ஈரம் இல்லையா, உன் கண்ணில் கண்ணீர் இல்லையா, எதற்கு நீர் அழாம இருக்கிறான்னு கேட்கும்போது அந்த மன்னர் கூறிய பதில் என்ன தெரியுமா? மன்னர்கள் அழுவதில்லை, எனக்கு ஒரு பிடி இந்த நாட்டுடைய ஒரு பிடி மண் போதும் என்று தன்னுடைய நாட்டின் மீது அவர் காட்டுகின்ற அந்த தேச பற்று நமக்கு புரிகிறது. இப்படி இவருடைய கல்லறையில் கூட இந்த நாட்டுக்காகவே இந்த மனிதர் வாழ்ந்தார். இவருடைய கல்லறையில் கூட ராஜீவ்காந்தி அவர்கள், பாதுஷாவே நீ செய்த தியாகத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் எழுதிய வரலாறை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த தியாக செம்மலுடைய மனைவிதான் பேகம் ஷாஹிபா ஜெய்னத் மஹால் ஆவார்கள். இவர்கள் இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமைக்காக பெரிதும் பாடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக இவர் டெல்லி அதை சுற்றியுள்ள பகுதிகளே இந்தியர்களை திரட்டி அதில் தேசபக்தியை அறிமுகப்படுத்திய முதல் பெண்ணாக இந்த இந்திய பெண்மணி இருந்தார்கள். இப்படி இவருடைய வரலாறு ஒரு தியாகம் நிறைந்த வரலாறாக இருந்தது. இவர் 1823 ஆண்டு பிறந்து பிறகு 1886 மறைகிறார். இப்படி இவர்களுடைய தியாகம் ஒரு மறைக்கப்பட்ட தியாகமாக, மண்ணில் புதைக்கப்பட்ட தியாகமாகவே இருக்கிறது. இப்படி புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு நாம் புத்துயிர் கொடுப்போம், வரலாறுகளை கற்போம், பிறருக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.